ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் மலையாள திரைப்படம் ஆட்டம். ஆனந்த் இக்காரிஷி அவங்களுடைய டைரக்ஷனில் வினய் ஃபோர்ட், ஜரின் மற்றும் கலாபவன் ஷாஜோன் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம். ஆட்டம் படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் இக்காரிஷி அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பேசல் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மகேஷ், படத்தினுடைய எடிட்டர் அனுருத் அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல வினய் ஃபோர்ட், ஜரீனா மற்றும் கலாபவன் மற்றும் பல பேர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஆட்டம் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, எல்லாருமே வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய வேலையை டே டைம்ல பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஈவினிங் டைம்ல அவங்க எல்லாரும் வந்து ஒரு தியேட்ரிக்கல் ஈவெண்ட்ல கலந்துக்கிறவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு தியேட்டர், அதாவது ஒரு பிளேல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்களா இருப்பாங்க. தியேட்டர் ஆர்டிஸ்டா ஈவினிங் டைம்ல அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்க ஒரு ஆக்டுக்காக, அதாவது ஒரு பிளேக்காக ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரிசார்ட்ல தங்கியிருப்பாங்க. அப்ப அந்த கதாநாயகி அவர்களுக்கு தேவையில்லாம ஒரு அக்யூஸ் வந்து நடந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இது யார் பண்ணாங்க அப்படின்றத வந்து வெளியில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில கோர்ட்ல நடக்காம இவங்களே வந்து ஒரு கோர்ட் மாதிரி அமைச்சு அண்ட் அங்க வந்து இதை வாதாடுற விதமா இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி இவ்வளவு அழகா இருக்குது. இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத ஒரு விதத்துல இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மலையாள சினிமால யதார்த்தமான நடிப்பை எப்பவுமே வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நிறைய கோட் சீன் இருக்கக்கூடிய படங்களை வந்து நம்ம மலையாள சினிமாவில் தான் பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்டது மட்டும் இல்லாம கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பலவிதமான கேசஸ் வந்து மலையாள சினிமாவில் காட்டியிருக்காங்க. முக்கியமா ஃபீமேல் மாலிஸ்டேட் பண்ணது, ஃபீமேல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரியான படங்களும் வந்து நிறையவே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். எப்படி ஒரு கேஸ் எடுக்கிறாங்க, எப்படி வந்துட்டு அதை விசாரணை பண்றாங்க, கோர்ட் சீன்லாம் எப்படி காட்டுறாங்கன்ட்டு. ஆனா அதுல இருந்து ரொம்பவே மாறுபட்டு இந்த கதைக்களம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் இக்கிராஷி அவர்கள். அவரே தான் இந்த கதையை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே ரொம்ப கூடுதலா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ படத்தினுடைய கதாநாயகி, அதாவது த்ரூ அவுட் த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேல நடிக்கக்கூடியவங்க தான் வந்து த்ரூ அவுட் த ஸ்டோரி இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ படத்தினுடைய கதாநாயகின்னு சொல்லக்கூடிய சரினா அவர்கள் ஒரு ஆர்கிடெக்ட். அவங்க வந்து டே டைம்ல ஆர்கிடெக்டா ஒர்க் பண்றவங்க. அதுவே ஈவினிங்க்கு மேல அவங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா பிளேலையும் நடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து வினய் ஃபோர்ட். அதே போல ஒவ்வொருத்தருமே வந்து டே டைம்ல அவங்களுடைய வேற வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அண்ட் அதுவே ஈவினிங் டைம்ல தியேட்டர் ஆர்டிஸ்டா அவங்களுடைய இந்த பிளேல வந்து நடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொச்சிக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளே இருக்குது. அதுக்காக கிளம்பி போகக்கூடிய இடத்துல தான் ஒரு ரிசார்ட்ல தங்குறாங்க. ஸோ ரிசார்ட்ல தங்கக்கூடிய அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டீம்லேயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரோட, அதாவது கலாபவன் ஜாஷோன் அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வினய் ஃபோர்ட்டுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாமல், யாருக்குமே தெரியாமல் அந்த மாலிஸ்டேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்யூசேஷனை வந்துட்டு அவர் மேலே தேவையில்லாமல் வைப்பார். ஸோ எல்லாருமே வந்து அவரோட சேர்ந்து அதை அக்செப்ட் பண்ணுற விதமாக அவர் நிறைய இடத்துல வாதாடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து அவருக்கான நிறைய விஷயங்களையும் காட்டுவாங்க. ஸோ ஒருத்தவங்க டே டைமில் பிளம்பராகவும் அதே வந்து நைட் டைமில் இந்த மாதிரி பிளே ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருடைய கேரக்டர் அப்போ அப்படி தான் இருக்குமான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிற விதமாக இருந்தாலும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் சந்தேகம் வர விதமாக தான் கேரக்டர் அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட போகும்போதும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரெண்டு முகம் இருக்குது அப்படின்றத தான் காட்டியிருப்பாங்க. ஸோ நல்லவங்கன்றவங்க எல்லா நேரத்துலையும் நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, கெட்டவங்கன்றவங்களும் எல்லா நேரத்துலையும் கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு நபருக்கு, அதாவது ஒரு பர்சன் எப்பவுமே ரெண்டு முகத்தோட தான் இருக்கக்கூடியவங்கன்றதான் படத்தினுடைய கதையா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய கதாநாயகியை சுற்றி தான் இந்த படத்தினுடைய கதை ஃபுல் போகுதுன்னு சொல்லலாங்க. அண்ட் ஜரீனா அவர்கள் எப்பவும் போல அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பில் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக கவர்ந்துருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அவங்களுடைய நடிப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்கிற விதமாக கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா சிச்சுவேஷன் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஒரு பொண்ணு அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா யார் தப்பு பண்ணுறாங்களோ, யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து திட்டுறதை விட்டுட்டு விட்டமா இருக்கக்கூடியவங்களை தான் எல்லாருமே பேசு பொருளாக ஆக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கதையில் கொண்டு போகிறதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றத ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், வினய் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா
தொடர்ந்து ஒவ்வொரு கேரக்டருமே அவர் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து அவர் ஒரு இன்னும் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டர் அப்படின்றத அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா காட்டிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. நான் ஒரு காமெடியன் மட்டும் கிடையாது, ரொம்ப குணச்சித்திர கேரக்டர் மட்டும் கிடையாது, என்னால லீட் ரோல்ஸும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த படத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாரு தாங்க சொல்லி ஆகணும். எல்லாருமே இந்த படத்துல அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இந்த கோட் சீனை ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பிளேவை வந்து காட்டுவாங்க. இந்த கேரக்டருக்கான ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மொலாஸ்டேஷனுக்கு அப்புறமாவும் படத்தினுடைய முடிவுலையும் ஒரு பிளேவை காட்டி அதோட முடிக்கிற விதமாக தான் காட்டியிருக்கிறது. இந்த படத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான மியூசிக் வந்து அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கிறாருந்தாங்க மியூசிக் டைரக்டர் சொல்லணும். அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ரொம்பவே தத்ரூபமாக இந்த எடிட் வந்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே யூனிக்கான ஒரு கதைக்களம், அதுக்கான ஸ்க்ரீன் பிளே அண்ட் அது ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் கிராஷி அவர்கள். மொத்தத்துல ஒரு சோஷியல் மெசேஜோட ரொம்பவே ஒரு ஃபீல் குட் மூவியா கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டம் படம். ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.